வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான கதைக்குள்ள போக போறோம். அதாவது ஒரு சக்தி வாய்ந்த முனிவர் தடம் மாறிப்போன சில அரசர்களுக்கு எப்படி ஒரு ரகசிய வழியை காட்டினாருன்னு பார்க்க போறோம். இது வெறும் கதை இல்ல, பழங்கால ஞானம் நிறைஞ்ச ஒரு மாற்றம் நடந்த கதை. வாங்க உள்ள போகலாம். அப்போ அந்த கேள்வி என்னன்னா, தர்மத்தை விட்டு விலகி போன அந்த சக்தி வாய்ந்த அரசர்களுக்கு அந்த ஞானி அப்படி என்னதான் ஒரு புனிதமான வழியை காட்டினார்? இதுதான் நம்ம கதையோட மையமே. இதுக்கான பதிலை தான் நாம இப்ப ஒன்னா சேர்ந்து தேட போறோம். சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். முதல்ல இந்த பிரச்சனையே எப்படி ஆரம்பிச்சது, எங்கிருந்து இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு தேவைப்பட்டதுன்னு பாப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப பழங்காலத்துல நாட்டை ஆள்ற பெரிய பெரிய மன்னர்கள், அவங்களுக்கு வழிகாட்ட வேண்டிய ஞானிகள்னு எல்லாருமே ஒரு கட்டத்துல சரியான பாதையிலிருந்து விலக ஆரம்பிச்சாங்க. அவங்களோட கடமையிலிருந்து தவற ஆரம்பிக்கும் போது என்னாகும்? ஒரு பெரிய குழப்பம் இல்லையா? அப்படிதான் ஒரு நிலைமை உருவாகி இருக்கு. நாம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற இந்த கதைக்கெல்லாம் ஆதாரம் எங்க இருக்குன்னு நீங்க கேட்கலாம். இதோ இந்த பழங்கால தமிழ் உரையில தான் இருக்கு. இப்ப நீங்க பாக்குறீங்களே, இந்த உரையில தான் வழி தவறி போன அந்த அரசர்களோட கதையும் அவங்களுக்கு கிடைச்ச அந்த வழிகாட்டுதலும் ரொம்ப தெளிவா விவரிக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ஞானி அவங்களுக்கு வழிகாட்ட முன் வர்றாரு. ஆனா ஆரம்பத்துல பல அரசர்கள் அவர் சொல்றத காதிலே வாங்கிக்கல. பல அரசர்கள் முனிவரின் வார்த்தைகளுக்கு செவிசாய்க்கவில்லைன்னு அந்த உரை சொல்லுது. அவங்க அந்த அறிவுரையை கண்டுக்காததுனால பிரச்சனை இன்னும் பெருசாயிடுச்சு. சரி, பிரச்சனை என்னன்னு பார்த்துட்டோம். இப்ப இதுக்கு என்ன தீர்வு? அந்த முனிவர் சொன்ன அறிவுரையோட மையமா ஒரு தெய்வீக சக்தி இருந்திருக்கு. அது யாருன்னு பாப்போம். சித்திரகுப்தர். நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இந்து மத நம்பிக்கையின்படி இவர் யாருன்னா, நம்ம ஒவ்வொருத்தரோட நல்லது கெட்டதுன்னு எல்லா செயல்களையும் கணக்கெழுதி வைக்கிற ஒரு தெய்வீக கணக்காளர். நாம என்ன செஞ்சாலும் அது பதிவு செய்யப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் இது. சொர்க்கத்துல நம்மளோட கணக்க பாக்குறவர் இவர்தான். அந்த அரசர்கள் மாறுறதுக்கு காரணமா இருந்த திறவுகோல் எது தெரியுமா? இந்த மந்திரம் தான். சித்திரகுப்தாய நமக. அதாவது சித்திரகுப்தரை நான் வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம். பார்க்க ரொம்ப எளிமையா இருந்தாலும் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை உச்சரிச்சது தான் அவங்களோட பாதையே மாத்தி அமைச்சதுன்னு அந்த உரை சொல்லுது. ஆனா வெறும் மந்திரத்தை சொன்னா மட்டும் போதாது, அதை ஒரு குறிப்பிட்ட முறைப்படி ஒரு சடங்கோட செய்யணும்னு அந்த முனிவர் சொல்லியிருக்காரு. சரி, அந்த அரசர்கள் தங்களை மாத்திக்கிறதுக்கு அப்படி என்ன சடங்கு செஞ்சாங்க? அதை இப்ப விரிவா பார்க்கலாம். இந்த வழிபாட்டை எப்ப வேணாலும் செய்ய முடியாது. அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் தமிழ் மாதமான சித்திரையில வர்ற பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த சிறப்பு வழிபாட்டை செய்யணும். நாம இத சித்ரா பௌர்ணமின்னு சொல்றோம் இல்லையா? அந்த நாள் தான் இது. இந்த சடங்கு ரொம்ப எளிமையானது, ஆனா ஒவ்வொரு படிக்குமே ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. முதல்ல ஒரு வெற்றில எடுத்து அது மேல நம்மால முடிஞ்ச படையலை வைக்கணும். ரெண்டாவதா ஒரு தீபம், அதாவது விளக்கு ஏத்தி அந்த ஒளியில சித்திரகுப்தரை மனசுல தியானிக்கணும். கடைசியா ரொம்ப முக்கியமா அந்த சக்தி வாய்ந்த சித்திரகுப்தாய நமஹா மந்திரத்தை உச்சரிக்கணும். இதுதான் அவங்களுக்கு காட்டப்பட்ட மீட்புக்கான வழி. சரி, இந்த கதை வெறும் புராணத்தோட நிக்கல. இத நிஜ உலகத்தோட இணைக்கிற சில இடங்களும் இருக்கு. இந்த வழிபாட்டை செய்யறதுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த இடங்கள்னு சிலதான் அந்த உரை குறிப்பிடுது. அது என்ன இடங்கள்னு பார்க்கலாமா? குறிப்பா 2 இடங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்னு காஞ்சிபுரம், இன்னொன்னு திருவண்ணாமலை. இந்த 2 இடங்களும் சித்திரகுப்தர் வழிபாட்டுக்கு ரொம்பவே உகந்த தலங்கள்னு சொல்லப்படுது. ஏன் குறிப்பா இந்த இடங்கள்? ஏன்னா இந்த இடங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த ஆன்மீக மையங்களா கருதப்படுது. இங்க போய் சித்திரகுப்தரோட அருளை வேண்டினா நம்ம செஞ்ச தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு தனி சக்தி கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. அதனாலதான் இந்த இடங்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கு. சரி, இப்போ கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி. சித்திரகுப்தரோட கதைங்கிறது வெறும் ஒரு பழங்கால நம்பிக்கை மட்டும்தானா? இல்ல, இது நம்மளோட பொறுப்புணர்வை பத்தி நமக்கு சொல்ற ஒரு ஆழமான பாடம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாம செய்யற ஒவ்வொரு செயலும், பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எங்கேயோ ஒரு இடத்துல பதிவு செய்யப்படுது நமக்கு தெரிஞ்சா நம்ம வாழ்க்கையை நாம எப்படி வாழ்வோம், நம்மளோட அணுகுமுறை எப்படி மாறும்? இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.